முயற்சி செய் சேனல்லேருந்து நம்ம ஜெயகாந்தனை பற்றி இன்றைக்கி பார்ப்போம். ஜெயகாந்தன் அவர்கள் சிறுகதை தொகுதிகள், குறுநாவல்கள், நாவல்கள், கட்டுரைகள் இதெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. சிறுகதை தொகுதிகள் 13, குறுநாவல்கள் 25, நாவல்கள் 17, கட்டுரை நூல்கள் 25. இப்போ சிறுகதை தொகுதிகளில் நம்ம எந்தெந்த வருஷம் எந்தெந்த நூல்கள்லாம் அவங்க எழுதி வெளியிட்டிருக்கிறாங்கன்னு பார்ப்போம். சிறுகதை தொகுதிகளில் ஒரு பிடி சோறு 1958, இனிப்பும் கரிப்பும் 1960, தேவன் வருவாரா 1961, மாலை மயக்கம் 62, சுமைதாங்கி 62, யுகசந்தி 63, உண்மை சுடும் 64, புதிய வார்ப்புக்கள் 65, தரிசனம் 67, இறந்த காலங்கள் 69, குருபீடம் 71, சக்கரம் நிற்பதில்லை 75, புகை நடுவினிலே 90, உதயம் 96. ஆங்கில சிறுகதை நூல் கேம் ஆஃப் கார்ட்ஸ் 1969. 15 அனைத்து இந்திய மொழிகளில் 15 மொழிகளில் இவருடைய சிறுகதைகளை மொழிபெயர்த்து ஒரு தொகுதியாக ஜெயகாந்தனின் சிறுகதைகள் அப்படிங்கிறத 1973 வெளியிட்டிருக்கிறாங்க. ஹிந்தியில் இவருடைய சிறுகதைகளை அதுரே மனுஷ்யா 1989 ஹிந்தியில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது. நாவல்கள்னு பார்த்துக்கிட்டோம்னா ஜெயகாந்தனின் முதல் நாவல் வாழ்க்கை அழைக்கிறது. பாரிஸுக்கு போ, சில நேரங்களில் சில மனிதர்கள், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம், சுந்தரகாண்டம், ஜெயசங்கர, இவை அனைத்தும் ஜெயகாந்தன் அவர்களுடைய நாவல்கள். குறுநாவல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கைவிலங்கு, விழுதுகள், யாருக்காக அழுதாள், ரிஷி மூலம், கோகிலா என்ன செய்துவிட்டாள், சினிமாவுக்கு போன சித்தாளு, பாவம் இவள் ஒரு பாப்பாத்தி, வீட்டிற்குள்ளே பெண்ணை பூட்டி வைத்து போன்றவை ஜெயகாந்தன் அவர்களுடைய குறுநாவல்கள் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.